ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலா எக்ஸ்சேஞ்ச் ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏர்ட்ராப் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இது ஒரு ட்ரஸ்டடான ஏர்ட்ராப் தான். ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது ஃபுல்லாக லான்ச் ஆகும்போது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கும்போது யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அவங்க ஒயிட் பேப்பர்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏர்ட்ராப் இருக்குன்னு. ஆனால் எப்போ வரும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு சில டெக்ஸ்லலாம் பெரிய லெவலில் ஏர்ட்ராப்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய யூசர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கெலாம் அவங்க பண்ணது என்ன அப்படின்னா அந்த டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க, ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி சிம்பிள் டாஸ்க் பண்ணியிருந்தவங்களுக்கு பெரிய பெரிய ரிவார்ட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் உள்ள ஃபீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கும் ஃப்ரீ ஏர்ட்ராப் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு $20 மேலே தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு $50 இந்த ஏர்ட்ராப்புக்காண்டி நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மெயில் ஐடி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆக்சுவலி அது இது டெக்ஸ் தான் இருந்தாலும் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் ரைட் சைடு டாப்பில் உங்களுக்கு கனெக்ட் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நார்மல் எத்தீரியம் மெயினெட் ஆர்பிட்ரம் மெயினெட்டாக மாறும். ஸோ ஒன்ஸ் இது மாறின பிறகு நீங்கள் ஃபண்டு டெபாசிட் பண்ணணும். நார்மல் எத்தீரியத்துக்கு பண்ணிடக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஆர்பிட்ரம் மெயினெட். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆர்பிட்ரம் மெயினெட்டுக்கு சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அட்ரஸை காப்பி பண்ணி ஆர்பிட்ரம் எத்தீரியம் அதே மாதிரி ஆர்பிட்ரம் USDC நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் போய் நீங்கள் ஒரு $10 $5 மினிமம் $5 எத்தீரியம் நீங்கள் வாங்கிக்கிட்டு ஃபீஸு அரௌண்ட் $1 போகும். சரியா? அப்போ $10னா $11 பிளான் பண்ணிக்கோங்க. எத்தீரியம் வாங்கிட்டு விட்ரா கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்பிட்ரம்னு சொல்லி நெட்வொர்க்கு காமிக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி எத்தீரியம் இங்கே விட்ரா பண்ணணும். ஸோ பைனான்ஸ்லேருந்து எத்தீரியம் விட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து தேவைப்படுறது என்ன அப்படின்னா USDC. ஸோ இங்கே அமௌண்ட் டாலர் இருக்குல்ல. ஸோ $26 இருக்குது. ஆல்ரெடி 2 ஆர்டர் ஓப்பனில் இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுமோ அதை USDC-யாக வேணும். USDT சப்போர்ட் ஆகாது. USDC-யாக நீங்கள் விட்ரா பண்ணணும். பைனான்ஸில் USDC விட்ரா இல்லை. ஸோ அப்போ எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம்னா QCoin எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் USDC பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிட்கட் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் USDC விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் கிளிக் பண்ணி USDC பை பண்ணிக்கிட்டு USDC விட்ரா பண்ணும்போது ஆர்பிட்ரம் நெட்வொர்க்குன்னு சூஸ் பண்ணி விட்ரா பண்ணணும். ஸோ விட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு எத்தீரியமும் USDCயும் வந்துடும். எத்தீரியம் எதுக்காக அப்படின்னா ஃபீஸுக்காக, USDC எதுக்காக அப்படின்னா ட்ரேடிங் பர்பஸுக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் நான் $50 ரிஸ்க் எடுத்திருக்கேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மினிமம் ஒரு $20 கட்டாயம் தேவைப்படும். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கனெக்ட் வாலெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வாலெட்டில் இருக்க ஃபண்ட் இங்கே சோன் ஆகும். அப்படி சோன் ஆகாட்டாலும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். மெட்டாமாஸ்க் கன்ஃபர்மேஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி மேக்ஸிமம் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே இங்கே சோன் ஆகும். ஒன்ஸ் சோன் ஆகிட்டுனா நீங்கள் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சில ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்டாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா VLPன்னு இருந்து. ஸோ நான் இதை சும்மா செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு $2 இதில் $2 சூஸ் பண்ணிக்கிட்டு அப்ரூவ் USDCன்னு கொடுத்து நான் என்ன பண்ணேன் இந்த VLP டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு எவ்வளோ கிடச்சி அப்படின்னா $2 1.815 VLP கிடச்சி. ஸோ அப்படி கிடச்சதை என்ன பண்ணேன்னா ஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதனால் நமக்கு பெரிய ரிவார்ட்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்சில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்ண ஏர்ட்ராப் ரிவார்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வெலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்து இதில் பை வெலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணேன் ஆனால் பை ஆகலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பை ஆச்சுன்னா இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக மேஜர் முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரேட். ஸோ இதுதான் முக்கியம் டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தீரியம், பிட்காயின், டோஜிகாயின்னு சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா
இதில் வந்து நீங்கள் வந்து லாங்கோ ஷார்ட்டோ மார்க்கெட் அப் ஆகுமா டவுன் ஆகுமான்னு ப்ரிடிக்ட் பண்ணி சும்மா வால்யூம் க்ரியேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ட்ரேட் வந்து பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வால்யூம் க்ரியேட் பண்ண முடியுமோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா வால்யூம் வந்து நம்ம வந்து ஸ்மால் அமௌண்ட் வச்சு பண்ண முடியுமானா கட்டாயம் பண்ண முடியும். ஏன்னா அதில் லிவரேஜ்லாம் இருக்குது. இப்போ 10x 15x 20x அப்போ $10 வச்சு 20x எடுத்திங்கன்னா $200 வால்யூம் வந்துடும். ஸோ அப்போ பை பண்ணும்போது $200, அதை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் $200, $400 வால்யூம் வந்துடும். ஸோ அப்போ வால்யூம் பண்ணுறது ஈஸி தான். இருந்தாலும் ஹை அமௌண்ட் வச்சு ஓரளவு லிவரேஜை கம்மியாக வச்சு சின்ன சின்ன ட்ரேடாக பண்ணுங்கள். அப்போ பெருசாக லாஸ் தான் ஆகாது, வால்யூம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி இப்போ $5 வச்சு 2 ஆர்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் இதில் $5 வச்சுக்கிட்டு இதில் லிவரேஜ் செட் பண்ணுங்கள். 5xோ 3xோ எவ்வளோ ஆனாலும் செட் பண்ணிக்கலாம். 5x இங்கே காமிக்குது, நீங்கள் அதோட கம்மியாக போட்டாலும் இங்கே வந்து எடுக்கும். 3x எடுக்குது, இங்கே பாருங்கள் 2x எடுக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டு ஷார்ட்டோ லாங்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மினிமம் இதில் $5 போட்டால் மட்டும்தான் இந்த ஆர்டர் வந்து எடுக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அட்லீஸ்ட் 1-2 நாள் வந்து வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர்ட்ராப் வரும்போது வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் குரூப் தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல் டெலகிராம் குரூப்பையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏர்ட்ராப்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நாங்களும் வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.